மாணிக்கம் ஃபோன் பண்ண உடனே நீங்கள் தங்கியிருந்த லாட்ஜில் போய் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு நேராக உங்களை பார்க்கத்தான் வரோம். இந்த ஊரில் எனக்காக நீங்கள் 2 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சார், என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்களா சார்? ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கு. நாங்கள்லாம் கூடவே இருந்து பார்த்துக்குறோம். கோபியை கவலைப்படாமல் இருக்க சொல்லுங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்களா சார்? தைரியமாக இருங்க. எப்படி சார் அப்செட் ஆகாமல் இருக்க முடியும்? ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி கூட எந்த சந்தர்ப்பத்தில் கூட இருந்து ஆறுதலா இருக்கணுமோ அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இங்க வந்து மாட்டிட்டு இருக்கேன். பாவம் சார், என் விஜய் எவ்வளவு கஷ்டப்படுதோ தெரியல. என்னை பார்க்கணும் துடிச்சிட்டு இருக்கும் சார். என்னை நினைச்சிட்டு இருக்கும். 2 நாளா போன் பேச கூட முடியல சார். சார், எப்படியாவது என்னை வெளியில கொண்டு வந்திருக்கு சார். என் விஜய் நான் உடனே போய் பார்க்கணும் சார். என் விஜய் கூட இருக்கணும் சார். ப்ளீஸ் என்னை எப்படியா வெளியில கொண்டு வந்திருக்கு சார். சார் ப்ளீஸ் அழாதீங்க. டோன்ட் வரி மிஸ்டர் கோபி, we will try our best. கவலைப்படாதீங்க சார். எவ்வளவு பணம் செலவானாலும் சரி சார், என்னை எப்படியா உடனே வெளில கொண்டு வந்திருக்கு சார். நான் என் விஜய் கிட்ட போகணும். சென்னைக்கு உடனே போகணும் சார். சார், உங்க காலில் விழுந்து கெஞ்சிறேன் சார். ப்ளீஸ் சார், அவங்கள்ட்ட பேசி என்னை எப்படியா வெளில கொண்டு வந்திருக்கு சார். முயற்சி பண்ணுவோம் கோபி. மாணிக்கம் கூட ஃபோனில் சொன்னார். அதான் அட்வொகேட்டோட வந்திருக்கேன். இங்கே ஏசிபி கூட தமிழ்காரர் தான், நீலகண்டன். பேசி பார்ப்போம். ஏசி என்னது? யார் நீங்க? யோ, நீ ஏன் அழுதுட்டு இருக்க? அதான் நான் சொன்னேன்ல, உண்மையை ஒத்துக்கன்னு. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்கள் ஒய்ஃபுக்கு தலைப்பிரசவம், ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நீங்கள் தான் எப்படியாவது வெயிட் help பண்ணி வர. வெயிட், நீங்க யாரு? சார், என் பேர் நடேசன். இங்கே மார்க்கெட்டில் ஹோல்சேல் வெஜிடபிள் பிஸ்னஸ் பண்ணுறேன். இந்த ஆள் உங்களுக்கு தெரியுமா? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? இவனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சார், சென்னையிலேருந்து ஃபோன் வந்தது, இந்த மாதிரி இவர் மாட்டிக்கிட்டாரு, ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அதான் அட்வொகேட்டோட வந்திருக்கேன். அட்வொகேட்டா? நான் மிஸ்டர் கோபிக்காக வந்திருக்கேன் சார். ஹி இஸ் இன்னசென்ட் சார். மிஸ்டர் அட்வொகேட், யூ ஆர் நாட் சப்போஸ் டு சே தட். சார் ப்ளீஸ், நீங்கள் தான் எப்படியாவது இவர் அங்கேருந்து. ஸ்டாப் இட். நான் கூட உன்னை சாதாரணமாக தான் நினைச்சேன். உன்னை தூக்கி உள்ள வச்சிருக்கோம். இது வரைக்கும் யாரும் உன்னை வந்து பார்க்கல. ஆனா விஷயம் தெரிஞ்சு சென்னையில இருந்து இன்ஃபார்ம் பண்ணி அட்வொகேட்டோட ஒரு ஆள் உன்னை பார்க்க வந்திருக்கான்னா இந்த நெட்வொர்க்கை நான் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாதுப்பா. வெரி டேஞ்சரஸ். சார் ப்ளீஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இவரை பாருங்க, பாவம் அழுகிறாரு. அவரோட ஒய்ஃபை பார்க்கணுங்கிற வேதனை அவருக்கு. அவங்களுக்கு தலைப்பிரசவம், ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நீங்கள் தான் எப்படியாவது இவரை தயவு செஞ்சு வீட்டை பாருங்க. இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ்க்காகலாம் வெளியே விட முடியாது. ஏன்னா இந்த ஆளை ஒன்றும் சின்ன சமாச்சாரத்துக்காக உள்ள போடல. புரியுதா உங்களுக்கு? சார், ஐ எம் ட்ரைங் டு டேக் ஹிம் ஆன் பெயில். ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் அஸ். லுக், இதுல நான் எதுவும் பண்றதுக்கு இல்ல. நாளைக்கு இவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு என்கொயரிக்காக போலீஸ் கஸ்டடியில் எடுக்க போறோம். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. சார் ப்ளீஸ், நீங்கள் நம்ம ஊருக்காரரு, கொஞ்சம் இங்க பாருங்க, இந்த நம்ம ஊரு ஒய்ஃபுக்கு பிரசவம், இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ்லாம் எனக்கும் இருக்கு. ஆனா ஒரு குற்றவாளி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் இதுக்கெல்லாம் இடம் தர முடியாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க 2 பேரும் தயவு செய்து வெளியே போங்க. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசுங்க ப்ளீஸ். கோபி, கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி, ரிலாக்ஸ். வாங்க போலாம். தைரியமாக இருங்க. சார், என் ஒய்ஃபுக்கு உண்மையில பிரசவ நேரம் சார். நான் கூட இருக்குன்னு ஆசைப்பட்டேன். இந்த பிரசவ டைம் வரைக்கும் நான் இங்கே விட்டுருங்க சார். அதுக்கப்புறம் எத்தனை நாள் வேணா என்ன விசாரணை பண்ணுங்க சார். நான் கோஆபரேட் பண்றேன். என் பொண்டாட்டியை பார்க்க நான் அனுப்புங்க சார். பண்றது அட்டூழியம். இதுல பொண்டாட்டி சென்டிமெண்ட் வரியா? பிச்சிடுவேன் பிச்சு. கொஞ்சம் பொறுத்துக்கு விஜய், எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்குமா. டாக்டர் 90-120 ஒண்ணு எல்லாம் சரியாயிடும். டாக்டர், உங்களுக்கு பெயின் இன்னும் ஜாஸ்தியா வரணும். சரி, ரொம்ப ஜாஸ்தியா பெயின் இருந்துச்சுன்னா லேபர் ரூம் கூட்டிட்டு வந்துருங்க. யோ, தொண்டையெல்லாம் வர வரன்னு இருக்கியா? ஒரு டீ சாப்பிட்டு வருமையா? ஏண்டா குமார், நாம் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சுல்ல, எவனாவது ஒருத்த வந்து டீ காபி சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்களாடா? வர வர மரியாதை தெரியாமல் போச்சுடா. யோ, நாம் என்ன வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்கோம்? இது ஹாஸ்பிட்டலையா? இங்கே அதெல்லாம் கிடைக்காது. டே, இங்கே கேண்டீன் இருக்குடா.
சுட சுட மெதுவடை போடுறாங்க. ஓ, வரும்போது வாசனை வேற பிடிச்சிட்டு வந்துட்டியா? வரும்போது ஏன்டா வாசனை பிடிக்கிறேன்? இங்க ஓரத்தில் நின்னப்பவே கமகமான வாசனை வந்துச்சுடா. லட்சுமணா, நீ போன ஜென்மத்துல போலீஸ் நாயா பிறந்திருப்பியோ? ஏய், நான் போலீஸ் நாயா இல்லையாங்கிறத பத்தி அப்புறம் பேசுவோம். கொஞ்ச நேரம் வாயை பொத்து பேசுறான் பாரு. ஏண்டா குமார், அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து இங்கே இவ்வளோ நேரம் நம்ம காத்துட்டு இருக்கோமே, எவனாவது ஒருத்தன் நம்மளை வந்து டீ காபி சாப்பிட்றீங்களான்னு கேட்டானுங்கடா. அவங்களுக்கெல்லாம் மரியாதை தெரியாதியா? என்ன ஹலோ ஹலோ மாணிக்கம், நான் தான் பாம்பேலேருந்து நடேசன். சொல்லுங்க, என்னாச்சு விஷயம்? சரியாயிடுச்சா? அதில் ஒரு பிரச்சனை இருக்கு மாணிக்கம். இது போதைப்பொருள் கடத்தல் விவகாரம். அதனால ஜாமீன் கிடைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. சார், என்ன செய்யறது இப்போ? சாரி மாணிக்கம், நானும் என் லாயரும் சேர்ந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு கூட சொல்லி பார்த்தாச்சு. ஆனால் அது போதைப்பொருள் சமாச்சாரனால ஒன்றுமே பண்ண முடியல. ஐயோ கடவுளே, என்ன சார் இப்போ இப்போ என்ன பண்ணுறது மேற்கொண்டு? தைரியமா இருங்க, இங்கே நாங்கள் ஃபர்தராக முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்து என்ன டெவலப்மெண்ட் இருந்தாலும் நான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணுறேன். சரி சார், நானும் அடிக்கடி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரி மாணிக்கம், நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம். ஓகேவா? சரி. என்ன சார், என்னாச்சு? பாம்பேல என் ஃப்ரெண்டு வக்கீலை வச்சு எல்லா முயற்சியும் பண்ணியிருக்காரு. ஆனால் இது போதைப் பொருள் சமாச்சாரங்கிறதுனால ஜாமீனில் எடுக்க முடியாமல் போச்சு. போதைப் பொருளா? இவர் எப்படி அதை போய் மாட்டினாரு? இப்போ என்ன பண்ணுறது? தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா தான் சொல்கிறாரு. நான் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். குறிப்பாக சிதம்பரம் மாமாவுக்கு தெரியவே கூடாது. அவரால் தாங்க முடியாது. டாக்டர்மா, இப்போ எப்படி இருக்குது? கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எப்படி டாக்டர் கவலைப்படாமல் இருக்க முடியும்? பயப்படாதீங்க, இப்போதான் ட்ரிப்ஸ் போட்டிருக்கு. அது முடிவே ஏர்லி மார்னிங் ஆயிடும். அப்படியே நிலைமை நார்மலுக்கு வரலன்னா சிசரியன் பண்ண வேண்டியதான். அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நார்மல் டெலிவரிக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. நான் இங்க டியூட்டி ரூம்ல தான் இருப்பேன். அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். கவலையே படாதீங்க. அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப கூட்டம் போடாதீங்க. ஓகே? என்னங்க, நாம கிளம்பலாமா? எப்படி சொல்றோம் இந்த நிலைமையில? என்னங்க இப்படி சொல்றீங்க? பேங்க்குக்கு போறோம்னு கிளம்பி வந்தோம், மறந்துட்டீங்களா? ஐயோ, மறந்தே போயிட்டேன் பாத்தியா. ஆமா, நாங்கள் கிளம்புறோம். இப்போவே போனோமா? ஆமாம், அதான் டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. காலையில் சீக்கிரம் வந்துடுறோம். சரி மாப்பிள்ள, நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். வரோம் மாமா. சரி மாப்பிள்ள, வரோம். வரோம்ப்பா. சரிம்மா. வரோம் மாமா. போமா. எந்திரி. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சார், ஐ எம் சாரி. ஐ எம் ரியலி சாரி. சார், கோபி, நீ ஒரு அப்பாவி. உன் பேர்ல எந்த தப்பும் இல்லைங்கிற உண்மையை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி சார்? சொல்றேன். ஐயோ அம்மா, அம்மா, அம்மா. வடநாட்டில் எவ்வளவோ ஃபோர்ஜரி பண்ணிருக்கலாம். ஆனா உன் கூட்டாளி கோபி மாட்டின உடனே நீயும் கண்டிப்பா மாட்டுவேன்னு எனக்கு தெரியும்டா. சார், நான் அக்யூஸ் தான். ஆனா கோபிக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை சார். அவர் நிரபராதி சார். நீ சொல்றத பார்த்தா அவன் தான் உன் பாஸ் மாதிரி தெரியுது. இந்த பார், ரொம்ப இவன் மாதிரி பேசாத. அவன் தங்கி இருந்த ரூம்ல இருந்து ஹெராயின்லாம் எடுத்துட்டோம். சார், நான் கெட்ட தொழில் பண்றவன் தான். ஆனா கார்மெண்ட் தொழிலும் பண்றேன். அது விஷயமா தான் நான் கோபி சந்திக்க வந்தேன்.
அப்போ வேற ஒருத்தருக்கு தர வேண்டிய சரக்கை கையோடு கொண்டு வந்தேன். அப்போ கோபி ரூம்ல நுழையறதுக்கு முன்னாடி கீழே போலீஸ் ரெய்டுக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சது. வேற வழி இல்லாம அந்த சரக்கை கோபி ரூம்ல போட்டு வந்துட்டேன் சார். அப்போ கோபிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையா? சத்தியமா இல்ல சார். நான் அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு தான் இப்போ இங்கே வரேன். பாவம் பாணி, இந்த மாதிரி மொழி தெரியாத இடத்துக்கு வந்து தப்பான ஒரு பிரச்சனையில் மாட்டி எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பேன்னு இப்போ என்னால் உணர முடியுது. ஐ ஆம் ரியலி சாரி சார். பிரச்சனை இதோட முடிஞ்சு போச்சேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஏதோ என் கெட்ட நேரம் இப்பெல்லாம் கஷ்டப்படணும்னு இருந்திருக்கு. அப்படி இல்லை கோபி, நீ நம்ம ஊருக்காரனா இருந்தும் ஒரு சின்ன அளவில் கூட என்னால் உதவி செய்ய முடியல, ஆறுதல் சொல்ல முடியல. அதுக்காக தான் சாரி சொன்னேன். நான் ஒரு குற்றவாளின்னு நீங்க உறுதியா நம்பும்போது உங்களால வேற எப்படி சார் நடந்துக்க முடியும்? போலாமா சார்? போலாம்ப்பா. எனக்கு மற்றது கூட பெருசா படலை. உன் மனைவி ஹாஸ்பிட்டல் இருக்கிற விஷயத்த சொல்லியும் நீ வடிச்ச கண்ணீரை பார்த்தும் கூட நான் உன்னை சந்தேகப்பட்டேன். ஐம் சாரி. பரவாயில்ல சார். பரவாயில்ல நீ சொன்னாலும் என் மனசுக்கு உறுத்தலாக தான் இருக்கு. ஓகே, இப்போ எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. உன் மேல துளி அளவு கூட தப்பு இல்லைங்கிறது தெளிவாயிடுச்சு. இனிமேலாவது நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும்ல. இந்தா. என்ன சார் இது? நீ சென்னைக்கு போறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட். நீ பட்ட வேதனைக்கு நான் ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். அப்பதான் என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். உன் ஒய்ஃபுக்கு டெலிவரி டைம் சொன்னேன்ல, நீ உடனே கிளம்பு. உன் லக்கேஜ் எல்லாம் ஏற்கனவே வண்டியில் ஏற்ற சொல்லிட்டேன். நானே உன்னை ஏர்போர்ட்டில் வந்து ட்ராப் பண்ணுறேன். வா சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். போலாம் சார். டாக்டர் ரொம்ப கத்துறானே. பிரசவனாலே இப்படி வலிக்கதானமா செய்யும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சிஸ்டர் பெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சு. லேபர் ரூமுக்கு கொண்டு வந்துருங்க. என்ன இப்படி குழந்தை இந்த கத்து கத்துறானே? இருக்கு சம்பந்தி, நீ தாங்க முடியல. பாப்பா இந்த கத்து கத்துறானே, பாவம். என்ன சொல்றாங்க? என்ன ஆகிட்டு இருக்கு? ஏன் இந்த சார் கத்து? திரும்ப திரும்ப இப்படி வந்து பேசிட்டு இருக்காதீங்க. எங்க வேலையை தான் கொஞ்சம் செய்ய விடுங்களேன். மனசு கேட்கலீங்க, எப்படி கத்துது? முதல்ல இங்க கூட்டம் போடாதீங்க. போய் அங்க நில்லுங்க. போங்க, எல்லாரும் போங்க. அதுல டாக்டர் கூட்டம் போடாதீங்கன்னு சொல்றேன்ல. போங்க சார், போங்க போங்க. முதல்ல சிஸ்டர் அவங்களை எல்லாம் வெளியில அனுப்புங்க. என்ன தானே? அப்பா ஏன் விஜய் இப்படி கத்துறா? என்ன ஆகிட்டு இருக்கு? இல்லப்பா, விட்டு விட்டு வந்த வண்டி இப்ப தொடர்ச்சியா வருது போல, அதான் இப்படி கத்துறா. ஆனா குளுக்கோஸ் ஏறிட்டு. அதெல்லாம் அப்பயே முடிஞ்சிருச்சு மாமா. ஐயோ கடவுளே, என் தங்கச்சிக்கு நல்லபடியா பிரசவம் ஆகணும். நான் திருப்பதிக்கு வந்து காணிக்க செலுத்துறேன். அக்கா விஜய் அக்கா ஒன்னும் ஆகுதுல்ல. மாப்பிள வந்து நல்ல டைத்துல வந்தீங்க. விஜய் எப்படி இருக்கு? எப்படி இருக்குப்பா? எப்படி இருக்கு? அப்படி வந்தாச்சு. எந்த ரூம்? எது? எந்த ரூம்? எந்த ரூம்? ஏன் கத்துது? ஏன் கத்துது? ஏன் கத்துது? ஏப்பா ஏன் கத்துது? உள்ள போலாமா? உள்ள போலாமா? ஏப்பா கத்துது? ஏன் கத்துது? ஏன் உள்ள போலாமா? விஜய்க்கு எப்படி இருக்கு? இவர் யாரு? என் மருமங்க விஜயோட வீட்டுக்காரர். எப்படி இருக்கு? உங்க ஒய்ஃபோட பிரச்சனையே நீங்க பக்கத்துல இல்லாததுதான். நான் தான் வந்துட்டேன். உள்ள போய் பார்க்கலாங்களா? லேபர் ரூமுக்கு கூட்டிட்டு போறோம். போகும்போது பாத்துக்கோங்க. சிஸ்டர் கூட்டிட்டு வாங்க. எல்லாம் நகர்ந்து கொஞ்சம் வழிய விடுங்க. நகருங்க. விஜய் 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 வந்துட்டேன். பயப்படாத விஜய். விஜய் இங்க பாரு, இங்க பாரு விஜய். விஜய் நான் கோபி வந்துட்டேன் விஜய். விஜய் 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 வந்துட்டேன் விஜய். பயப்படாத, தைரியமா இரு. நீ ஆசைப்பட்டபடியே வந்துட்டேன் விஜய். விஜய் 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 பயப்படாத விஜய். தைரியமா இரு விஜய். தைரியமா இரு விஜய். நீ தைரியமா இருக்க இல்லையா? நீ ஆசைப்பட்டபடியே வந்துட்டேன். சார் நீங்க இங்கே இருங்க. பாத்து சார், நீங்க இங்கே இருங்க. எல்லாரும் இங்கே இருங்கம்மா. கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். தைரியமா இருங்க.
ஆ